என்னோடய சேனல் நேம் வந்து ஈசி இன்ஜினியரிங் 531. நீங்கள் வந்து யூடியூப்பில் போய் ஈசி இன்ஜினியரிங் 531 அடிச்சிங்கன்னா வந்துடும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து டார்லிங்டன் ஸ்பீட் கண்ட்ரோல் ஆஃப் டிசி மோட்டார். சரிங்களா? இது ரொம்ப ஈஸியான இது தான், ஸ்கூல் லெவலையும் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து டார்லிங்டன்ஸ் ஸ்பீட் கண்ட்ரோல் ஆஃப் டிசி மோட்டர். அதுக்கு வந்து டிசி மோட்டர் ஒன்று இருக்குது. அப்புறம் 100 மிஎஃப் கெப்பாசிட்டி 25 வோல்ட்டு, அப்புறம் டிப் 122 டிரான்சிஸ்டரு, அப்புறம் பொட்டான்சியோமீட்டர் 0.2லேருந்து 12 வோல்ட் வரைக்கும் வேரி பண்ணிக்கலாம் பொட்டான்சியோமீட்ரு, ஒரு பிரெட் போர்டு அண்ட் கனெக்டிங் ஒயர்ஸ் இருக்குது. சரிங்களா? இப்போ ஆஸ் பர் தி சர்க்யூட் டயக்ராம் நம்ம கனெக்ட் பண்ணி இது வந்து ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஆஸ் பர் தி சர்க்யூட் டயக்ராம் தான் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இது ஒரு சிம்பிள் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு சொல்லலாம், இல்லாட்டி ஒரு ஸ்கூல் மாடல். பசங்களுக்கு வந்து அதாவது ஒரு பழகக்கூடிய ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் வச்சு ஸ்கூலில் இருக்கிற பசங்க வந்து சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு செய்யலாம். அதுக்கோசரம் இது. இப்போ நம்ம வந்து கனெக்ஷன்ஸ் போவோம். பார்த்திங்கன்னா பிரெட் போர்டில் பார்த்திங்கன்னா, சரிங்களா, இது வந்து இந்த ஹரிசாண்டல் பொசிஷன் வந்து கனெக்ட் ஆகாது. ஸோ இந்த பொட்டான்சியோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் இங்கே குத்தியிருக்கேன். அதே மாதிரி டிப் 122 வந்து 3 பாயிண்டில் குத்தியிருக்கேன். அதே மாதிரி ஆஸ் பர் தி சர்க்யூட் டயக்ராம் வந்து இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், ஒரு கெப்பாசிட்டர் குத்தியிருக்கேன். கெப்பாசிட்டிலேருந்து பாயிண்ட்ஸ் 2 எடுத்து மோட்டர் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். சரிங்களா? நம்ம வந்து 9 வோல்ட் பேட்டரிக்கு பதிலாக நம்ம ஆர்பிஎஸ் யூஸ் பண்ண போகிறோம். இந்த இடத்துக்கு ஆர்பிஎஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அடுத்த கனெக்ஷன்ஸுக்கு போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் தி சர்க்யூட் டயக்ராம் நம்ம கனெக்ஷன் பண்ணியாச்சு. அதாவது ஆர்பிஎஸில் கனெக்ட் பண்ணியிருப்போம். இப்போ வந்து நம்ம ஒரு 9 வோல்ட்டு கொடுத்து பார்ப்போம் இந்த மோட்டர் ரன் ஆகுதான்னு பார்த்துட்டோம்னா. இதுதான் டார்லிங்டன் கனெக்ஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? கனெக்ஷன் வந்து கரெக்டாக எந்தெந்த லீட் இருக்கும் அந்த டயக்ராம் பிரகாரம் ரெட்டு டயக்ராமே வந்து ரெட் லைனு பிளாக் லைன் போட்டிருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பொட்டான்சியோமீட்டர் வந்து டிப்பு 122க்கு, அப்புறம் கெப்பாசிட்டர் 100 மிஎஃப் அந்த இதுக்கு மோட்டருக்கெல்லாம் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து வோல்டேஜ் கொடுத்து பார்ப்போம். நைன் வோல்ட்டு கொடுத்தாச்சு. இப்போ பொட்டான்சியோமீட்டர் திருப்பி பார்ப்போம். பொட்டான்சியோமீட்டர் திருப்பி வச்சு டிசி மோட்டர் சுற்று. இது வந்து கியர்டு மோட்டர் நம்ம வாங்கியிருக்கிறது. இங்கே சாதாரண டிசி 9 வோல்ட் மோட்டர் வாங்கினாலும் ஓடும். இதுக்கு நம்ம 12 வோல்ட்டு கூட கொடுக்கலாம். வோல்ட் கொடுத்துருக்கு.
டார்லிங்டன் ஸ்பீட் கண்ட்ரோல் பிரகாரம் நம்மளுக்கு வந்து ஸ்பீட் கண்ட்ரோல் மெத்தடு சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிடுச்சு. ஸோ இது ஒரு சிம்பிள் சர்க்யூட்டு நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? நம்ம கொடுத்துருக்க டிசி கீடு மோட்ரு, பட் டிசி வேறு மோட்டர்லேயும் பண்ணலாம். அப்படின்னா கனெக்ஷன் செஞ்சு எல்லாமே ஏற்படுத்தி சர்க்யூட் டயக்ராம் இருக்குது. சிம்பிள் சர்க்யூட் தான். ஓகேனா இது வந்து ஸ்கூல் லெவலில் ஒரு 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் பையன் கூட பண்ணலாம். இது எல்லாமே வந்து கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ணி பண்ணுறது தான். ஸோ ரொம்ப கஷ்டம் இல்லை. பார்ட்ஸ் எல்லாம் வெளியில் வந்து கிடைக்கும். மோட்ரு வந்து இது டோட்டலாக வந்து ஒரு 250 ரூபாலேருந்து 250 ரூபா இருந்தால் போதும் ஒரு பேட்டரியெல்லாம் சேர்த்து. பட் நான் வந்து பேட்டரி பதிலாக ஆர்பிஎஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா? ஆர்பிஎஸ்னால் ரிலேட்டட் பவர் சப்ளை.